தமிழ் தலைவாஸ் டீம் ப்ரோ கபடி லீக் சீசன் 12க்கு யார் யாரை ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் சாகர் ராத்தியை ரீடைன் பண்ண முடியுமா முடியாதா, அண்ட் அது இல்லாம வேற யாரையெல்லாம் தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அடுத்த சீசனிற்காக, முக்கியமா தமிழ் தலைவாஸ் எந்த மாதிரியான பிளேயர்ஸை ரீடைன் பண்ணலாம் அண்ட் ஸ்டாட்டை கிரியேட் பண்ணலாம், இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, கண்டென்ட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. தமிழ் தலைவாஸ்ல ப்ளே பண்ண தமிழ்நாடு பிளேயர்ஸ்ல உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ஃபேவரட் வந்து செல்வமணி அண்ணன். ஸோ உங்களோட ஃபேவரட் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தலைவாஸ் மேலும் ஒரு சீசன், மேலும் ஒரு புது கோச், 2 கோச்சி, மேலும் ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த PKL சீசன் 11 பொறுத்த வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. PKL சீசன் 11ல சரியான பிளேயர்ஸ் எடுக்காம அண்ட் சரியான பேக்கப்ஸும் எடுக்காம நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. முக்கியமா எக்கச்சக்கமான பிளேயர்ஸுக்கு இன்ஜுரி ஏற்பட்டு வெளியவும் ரூல்ட் அவுட் ஆகி போயிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கிற சமயத்துல யார் யாரை இவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரேன். சாகரை ரீடைன் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன். பட் அதற்கு முன்னாடி மற்ற விஷயங்களை நான் உங்களுக்காக சொல்லி முடிச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ் தலைவாஸ் பிரைமரியா ரீடைன் பண்ண போற அந்த 3 பேர் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நரேந்தர் கண்டோலா, அவரை வந்து 3 சீசனுக்கு அவங்க ஆல்ரெடி ரீடைன் பண்ணிட்டாங்க. போன வருஷமே அதற்கான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நரேந்தர் கண்டோலா வந்து ரீடைன் ஆயிடுவாரு தமிழ் தலைவாஸோட PKL சீசன் 12க்கு. நரேந்தர் கண்டோலா ஒன் ஆஃப் த மெயின் சாய்ஸ். அண்ட் நரேந்தர் கண்டோலாவோட பர்ஃபார்மன்ஸ் தமிழ் தலைவாஸுக்கு சூப்பராகவே இருந்திருக்கு. அண்ட் இந்த சீசன் கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருந்திருக்கலாம், இன்ஜுரினால அவதிப்பட்டுட்டும் இருந்தாரு. பட் அடுத்த சீசன் அதே அளவுக்கு கம்பேக் கொடுப்பாருங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஸோ நரேந்தர் கண்டோலா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஃபார் ரிட்டன்ஷன். இரண்டாவது சாய்ஸ் வந்து கண்டிப்பா இந்த 2 பேரும் நம்ம சொல்லியே ஆகணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மோயின் சஃபாகி அப்படிங்கிற ஒரு ஓவர்சீஸ் பிளேயர். தமிழ் தலைவாஸ் இது வரைக்கும் எந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயரையும் ரீடைன் பண்ண மாதிரி நமக்கு தெரியாது. பட் இந்த சீசன் மோயின் சஃபாகியை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குதான் செய்யுது. ஸோ மோயின் சஃபாகி ஒன் ஆஃப் த சாய்ஸ் ஃபார் ரிட்டன்ஷன். என்ன பொறுத்த வரைக்கும் பிரைமரி சாய்ஸாவே மொயின் சஃபாகியை வைக்கலாம். ஒரு ஆல்ரவுண்டராகவும் கலக்கிருக்காரு, ஒரு ரைடராகவும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். இன்ஃபேக்ட் இந்த சீசன் தமிழ் தலைவாஸ்க்காக பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ரைடர் யாருன்னா அது நம்மளோட மொயின் சஃபாகி தான். ஸோ அவர் ரீடைன் பண்றது தான் நல்ல விஷயம். அவர் ஆக்ஷனுக்குள்ள விட்டாங்கன்னா கண்டிப்பா நிறைய அமௌண்ட்டுக்கு போயிடுவாரு, FVM கூட யூஸ் பண்ண முடியாம போகலாம். ஸோ அதனால மொயின் சஃபாகி இன்னொரு சாய்ஸ். அடுத்த சாய்ஸ் வந்து நிதேஷ் குமார் அப்படிங்கிற யங்ஸ்டர் தான். ஒரு NIP-யா சைன் பண்ணி உள்ள இவரை எடுத்திருப்பாங்க. பட் இவரோட பர்ஃபார்மன்ஸ் அஸ் எ பிளேயர் வேற லெவல்ல இருந்திருக்கு. PKL சீசன் 10ல அவ்வளவா சான்சஸ் கிடைக்கல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கிறதுக்கு. பட் சீசன் 11ல கொடுத்த எல்லா சான்ஸையும் சூப்பரா யூஸ் பண்ணது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸுக்கு ஒரு பெருமையும் தேடி கொடுத்தாரு. அதாவது டிஃபெண்டர் ஆஃப் த டோர்னமெண்ட் தமிழ் தலைவாஸுக்காக வாங்கின முதல் பிளேயர் அண்ட் தமிழ் தலைவாஸுக்கு ஒரு அவார்டு வாங்கி கொடுத்த பிளேயராகவும் இந்த நிதேஷ் குமார் தான் இருந்தாரு. அப்படிங்கும் போது ஸோ நிதேஷ் குமார் அப்படிங்கிற பிளேயரும் ஆபியஸான சாய்ஸ் தான் ஃபார் ரிட்டன்ஷன். ஸோ இந்த 3 பேரும் தான் கண்டிப்பா ரீடைன் பண்ணப்படுவாங்க தமிழ் தலைவாஸால. அண்ட் இது இல்லாம 3 NIP பிளேயர்ஸ் அப்படியே ரீடைன் ஆக்கப்படுவாங்க. PKL சீசன் 11க்காக 3 பேரை வந்து NIP-யா சைன் பண்ணி எடுத்திருப்பாங்க தமிழ் தலைவாஸ். ஒன்னு தமிழகத்தை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டி, இன்னொன்னு அனுஜ் கவடே அண்ட் கூடவே தீரஜ் மயில்மரே. அண்ட் இதுல ராம்குமார் மாயாண்டி அண்ட் தீரஜ் வந்து ஒரு போட்டி கூட தமிழ் தலைவாஸ்க்காக ஆடல. இன்ஃபேக்ட் இன்ஜுரி காரணமா 2 பேருமே வெளியே போயிட்டாங்க. ராம்குமார் மாயாண்டி சீசன் ஸ்டார்டிங்லேயே வெளியே போயிட்டாரு. தீரஜ் வந்து பாத்தீங்கன்னா டீம் கூட தான் இருந்தாரு. பட் அவருக்குமே ஒரு இன்ஜுரி இருந்ததுனால அவராலுமே கடைசி வரைக்கும் டெபியூட் ஆக முடியல. ஸோ இந்த 2 பேரும் அப்படியே ரீடைன் பண்ணப்படுவாங்க. அண்ட் அனுஜ் கவடே கூட சேர்ந்து ரீடைன் பண்ணப்படுவார். ஸோ இந்த 3 பேரும், இந்த 3 NIP பிளேயர்ஸும் இந்த சீசனும் ரீடைன் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். சரி, இந்த 6 பேரும் தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாம யாரெல்லாம் அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த 6 பேர் தான் அவங்களோட பிரைமரி சாய்ஸ். NIP அவங்க ரீடைன் பண்ணியே ஆகணும். மற்ற 3 பேரும் ரீடைன் பண்ணிடுவாங்க எப்படி இருந்தாலும். இது இல்லாம ஸ்குவாட்ல இருக்கிற மற்ற பிளேயர்ஸ்ல யாரையாச்சும் ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ என்னோட ஆப்ஷன் வந்து கண்டிப்பா அவங்க இமான்சு யாதவை ரீடைன் பண்ணணும். இமான்சு யாதவ் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் டு த டீம் சூப்பராகவே இருந்திருக்கு. ஸோ இமான்சு யாதவும் என்னோட சாய்ஸ் தான். இமான்சு யாதவ் ஒரு டிஃபெண்டராகவும் சரி, ஒரு ரைடராகவும் சரி, காலங்காலமா தமிழ் தலைவாஸுக்கு சூப்பராகவே பண்ணிருக்காரு. அப்படிங்கும்போது இமான்சு யாதவும் ஒரு பெட்டர் சாய்ஸ். இது இல்லாம அமீர் ஹசன் பஸ்டாமியும் அவங்க ரீடைன் பண்ணலாம்.
இல்ல பஸ்டாமிக்கு நாங்க FVM யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு எடுத்தாலும் அதற்கும் நான் ஓகே தான். பட் எனக்கு தெரிஞ்சு ரைட் கார்னர் அமீர் ஹசன் பஸ்டாமி கொஞ்சம் அதிக ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆனாரு அப்படின்னா. ஏன்னா இந்த சீசன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் டீமுக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா அவ்வளோ டெமான்ஸ்ட்ரேட்டிவா இருந்திருக்கு அப்படிங்கும் போது ஸோ கண்டிப்பா அமீர் ஹசன் பஸ்டாமியும் ஒரு பெரிய ரேட்டுக்கு போவார். அதாவது ஒரு டீம்ல எந்த டீமாச்சும் எடுத்து பாருங்க, முகமது ரேசாவை தவிர ஏதாச்சும் ஓவர்சீஸ் பிளேயர், முகமது ரேசா ஆர் சுல்தான் தவிர ஏதாச்சும் ஓவர்சீஸ் பிளேயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் 2 ஓவர்சீஸ் பிளேயருமே சூப்பரா கொடுத்திருக்காங்க பர்ஃபார்மன்ஸ். அதனால 2 பேரையுமே ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் எனக்கு தெரிஞ்சு அமீர் ஹசன் பஸ்டாமியை ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கதான் ட்ரை பண்ணுவாங்க. லெட்ஸ் see பாப்போம். இது இல்லாம விஷால் சகலை திரும்பவும் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். சோ விஷால் சகலும் ஒரு நல்ல ரைடர் தான். பட் இன்ஜுரி காரணமா அவரால் சரியா ஆட முடியாம போயிடுச்சு. அவருக்கான சான்சஸும் ரொம்ப கம்மியா தான் கொடுக்கப்பட்டுச்சு. பட் விஷால் சகல் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் ஃபார் ரிட்டன்ஷன். பட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. அண்ட் தென் சாகில் குலியாவை ரிலீஸ் பண்ணணும்னு தான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பீங்க. பட் சாகில் குலியாவை ரீடைன் பண்ணா நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். சாகில் குலியா, அபிஷேக் இந்த 3 ட்ரையோவை பல காலமா இவங்க ரீடைன் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூடிங் இமான்சு யாதவ். பட் எனக்கு சாகில் குலியா அடுத்த இன்னொரு சீசன் இருந்தாருன்னா பெட்டரா இருக்கும். லெஃப்ட் கார்னருக்கு அவர் ரொம்ப சூட்டபிளா இருப்பாரு. சப்போஸ் ஆக்ஷனுக்குள்ள போனாருன்னா சாகில் குலியாவும் ஒரு நல்ல ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு. ஸோ மேபி விட்டு பார்க்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ரீடைன் பண்றது ஒரு நல்ல ஆப்ஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது இல்லாம மற்ற எல்லா பிளேயர்ஸையுமே அவங்க ரிலீஸ் பண்ணியாகணும். சச்சின் தன்வரை ரீடைன் பண்ணுவாங்களா இல்ல ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. பிகாஸ் சச்சின் தன்வர் 2 கோடிக்கு மேல அமௌண்ட்டை பிடிச்சி வச்சிருக்காரு. அது மிகப்பெரிய மைனஸ் தமிழ் தலைவாசோட ஸ்குவாடை பில்ட் பண்றதுக்கு. ஸோ அவரை ரிலீஸ் பண்ணிட்டு மேபி வேணும் அப்படின்னா FVM யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு அவரை விட பெட்டர் ரைடர்ஸ் அவைலபிளா இருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். பேஸ்ட் ஆன் கோச் சச்சின் உள்ள வருவாரா இல்லையாங்கிறது முடிவாகும். ஸோ சச்சின் தன்வரை ரீடைன் பண்ண கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இது இல்லாம அபிஷேக்கை ரீடைன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அபிஷேக்கையும் ரீடைன் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். அபிஷேக்கு ரீடைன் பண்ணி நம்ம நிறைய கொடுத்துட்டோம். அவர் ரிலீஸ் பண்ணுங்க ஆக்ஷன்ல வேற ஏதாச்சும் டீமுக்குள்ள போட்டும் அங்க போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரான்னு பார்ப்போம். அப்படி இல்லையா உங்களுக்கே வேணும்னா FVM யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப அதையே சொல்றேன். அண்ட் சாகராத்தி விஷயத்துக்குள்ள வரேன். சாகராத்தியை பொறுத்த வரைக்கும் சீசன் ஆரம்பத்திலேயே ரூல்ட் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. அவருக்கு பதிலாக நிதின் சண்டல் அப்படிங்கிற ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ணி உள்ள எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ சாகராத்தியை தமிழ் தலைவாஸ் ரீடைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பா தமிழ் தலைவாசால ரீடைன் பண்ண முடியும். அதாவது சாகராத்தி கடைசியான PKL டீம் தமிழ் தலைவாஸ் அப்படிங்கும் போது தமிழ் தலைவாஸ் தான் சாகராத்தியை ரீடைன் பண்ண முடியும். ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்க விரும்புறேன். சாகராத்தி இன்ஜுரி ப்ரோன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். பிளே பண்றப்பதான் அவருக்கு இன்ஜுரி ஏற்படுது அண்ட் அதுவும் பெரிய இன்ஜுரியா மாறுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸா பிளேயர் மேல எடுத்து வைக்க மாட்டேன். ஸோ சாகராத்தியும் ஒரு ஆப்ஷன் தான் ஃபார் ரிட்டன்ஷன். ஸோ இது எல்லாமே என்னோட ஆப்ஷன்ஸ் ரிட்டன்ஷனுக்கு. இதே மாதிரி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த டீமோட ரிட்டன்ஷன் ப்ரெடிக்ஷன் போடலாம் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.